எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த டே மெமரபிளான ஒரு டேப்பா அது அப்படின்ற மாரி எதுனா ஒரு அது ஆடியன்ஸ்லாம் வந்து சில்லறைகள சிதற விடுற மாதிரி ஒரு இல்லங்க செம்ம நான் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியன். எல்லா யாஹ்! தடவையும் அப்படிதான் இல்ல இருக்கும். அந்த ஒரு டே வந்து உங்ககிட்ட ப்ரோ இன்னைக்கு வேற லெவல்ல பண்ணிட்டீங்க நீங்க. இன்னைக்கு இல்ல வேற லெவல் வேற லெவல்ல பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஜெனரலா நான் நல்லா பண்ணுவேன் ப்ரோ. ஓகே. ஸ்டாண்ட் அப் காமெடி. அது வந்து எல்லா தடவையுமே கை தட்டிருவாங்க. எல்லா தடவையுமே நல்லா சிரிச்சுருவாய்ங்க. என் கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க. அது வேற கத. பட் ஸ்டில் எல்லா தடவையும் நல்லா ஒரு தடவ என்னாச்சு, கோயம்புத்தூர்ல என் புரொடியூசர்ஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஓ! என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பீக்கர்ஸ் சரியா போடல. அன்னைக்குன்னு பார்த்து வென்யூல ஏசி ஒர்க் ஆகல. ரொம்ப சின்ன வென்யூ புக் பண்ணி நெறைய டிக்கெட்ஸ் போட்டுட்டாங்க. நெறைய பிரச்சனை ஆயிடுச்சு அன்னைக்கு. நானும் அன்னைக்கு புரொடியூசர்ஸ் கிட்ட விட்டனால நானும் செக் பண்ணல. ஸோ போனா 500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 700 பேர் கிட்ட இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு காண்டு. பிளஸ் ஏசி கொஞ்சம் லேட்டா போட்டாங்க. அது ஒரு இது. ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகல. நான் மேல போறேன். கமோஷன். மக்கள் உட்கார்ந்துலாம் கேட்கல. எனக்காகலாம் வெயிட் பண்ணல. கமோஷன் அவன் கத்துற ஐடியா ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல 4, 5 பேர் "யோவ் நிறுத்தியா? ஒண்ணுமே கேட்கலையா?" அப்படி இப்படின்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அதனால அங்கருந்து நான் கீழ இறங்கி போயி ஜோக்கா பேசி ஆஹா. சமாளிச்சு ஒரு 1 1/2 மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணி கைத்தட்டல்லாம் வாங்கி தான் வந்தேன். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் எவர் பிரிப்பரேஷன் ஃபார் அ ஷோ பிகேம் ஒன் ஆஃப் பெஸ்ட்டா மாறிடுச்சு இல்லைங்களா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் ஷோவா மாறிடுச்சு.